உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் யோசிக்காமல் செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். ஏழரைச் சனியில் விரையச் சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். குரு வக்ரம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குரு பகவான் சஞ்சரிக்கிறார். கார்த்திகை 2ஆம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. மனக்கவலை அதிகரிக்கும், குடும்பச்சுமை கூடும், கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும், தொழிலில் பணியாளர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். விருச்சிக ராசியில் சுக்கிரன். கார்த்திகை 11ஆம் தேதி முதல் விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரமாகும். பெற்றோர் வழியில் பிரியம் கூடும், அண்ணன் தம்பிக்குள் இந்த கருத்து வேற்றுமைகள் அகலும், பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் கை கொடுக்கும். தனுசு ராசியில் செவ்வாய். கார்த்திகை 20ஆம் தேதி முதல் தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும். தொடர்ந்து சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். சேமிப்பு உயரும். இந்த நேரத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். புதிய தொழிலில் பொருளாதார நிலை உயரும். விருச்சிக ராசியில் புதன். கார்த்திகை 20ஆம் தேதி முதல் விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 9 சந்திக்கும் இந்த நேரம் பொருளாதார நிலையில் திருப்தி ஏற்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவோடு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவுக்கு வரும். வருமானம் உயரும். சனி வக்ர நிவர்த்தி. மாத துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் சந்திக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், மின்சாதன பொருட்களை வாங்கி வருவது போன்றவற்றில் ஈடுபடலாம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் வந்து சேரும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியானாலும் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். சனி வழிபாடு உங்களுக்கு நன்மை செய்யும். பரிகாரம்: இந்த மாதம் ராமர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.